அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக டேஸ்டியாக ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உருவி கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோ. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, சீரகம். இது தாங்க மொத்தமாக தேவையான பொருள். அது கூட ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் புளி ஊற வச்ச தண்ணியை வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நீங்கள் விட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெந்தயமும் சீரகம், இந்த ரெண்டத்தையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கருவேப்பிலை பேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அந்த எண்ணெயோட அந்த கருவேப்பிலையை நல்லா கிளறி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ தொக்கு தான் பண்ண போகிறோம், அதுக்காக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா அதை வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நான் கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.